ప్రముఖ తమిళ నటుడు విజయకాంత్ ప్రథమ వర్ధంతి సందర్భంగా నెల్లూరులోని వీఆర్సీ వద్ద స్ట్రీట్ వెల్డర్స్ ఆధ్వర్యంలో ఆయన ఘన నివాళులర్పించారు. అనంతరం అన్నదాన కార్యక్రమాన్ని చేపట్టారు. పేదవాడికి పట్టడన్నం పెట్టడమే తన లక్ష్యం. తన సామాజిక సేవా మార్గాలలో సేవా కార్యక్రమాల్లో దానికి ప్రముఖ పాత్ర అని చెప్పిన వ్యక్తి విజయకాంత్ అని వారు ఆయన సేవలను కొనియాడారు. ఈ కార్యక్రమంలో ముసునూరు సుబ్బారావు, కొత్తపట్నం సత్యనారాయణ, ఎస్కే అఫ్జల్, అలగా రాజా తదితరులు పాల్గొన్నారు. రేస్ వాళ్ళు పక్క వచ్చేసిండి ఒక రేస్ లైట్ పడుతుంది పువ్వు లైట్ కొంచెం పడుతుంది. యూత్ మాట్లాడా தமிழ் நாளை முன்னேற்று வந்து இந்த மினி மார்க்கெட்டில் வந்து இந்த ஃபங்க்ஷன் நாங்கள் நிகழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கோம். நம்மளுடைய புரட்சி கலைஞரை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்னா அவங்க சினிமாவில் பல சாதனைகள் பண்ணியிருக்காங்க. அரசியல் வரலாறுலையும் வந்து பல சாதனை பண்ணியிருக்காங்க. இடையில் அவர் வந்து தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் இறைவனுடைய அழைப்பை ஏற்று இன்னைக்கு அவங்க ஒரு ஆட்சியை வந்து உலகத்தில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம இன்னொன்று சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம வந்து ஒரு பெரிய இழப்பு. விஜயகாந்த் வந்து நம்ம வந்து இழந்தது வந்து ஒரு பெரிய இழப்பு. அவர் வந்து ஒரு சமூகத்துக்கு மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டுக்கே வந்து ஒரு நல்ல தலைவனாக இருக்கக்கூடிய தகுதி உள்ளவர். வந்து அவரை வந்து சில அரசியல்வாதிகள் வந்து எல்லாம் குளறுபடி பண்ணி அவரை வந்து அந்த சினிமாவிலையும் சரி அதை கடந்து வந்தார். அரசியலில் அவர் கடந்து வரும்போது அவருக்கு முடியாத சூழ்நிலையை வந்து அவர் ஏற்பட்டுச்சு. அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமே ரொம்ப மனசு கஷ்டம்தான். ஆனால் அதே நேரத்தில் கண்டிப்பாக ஒவ்வொருத்தங்களும் ஒரு கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. திருமண மேடம் தான் வந்து அவங்களால இப்படி ஆயிடுச்சு, இவங்களால ஆயிடுச்சு, அவங்களால ஆயிடுச்சு அப்படிங்கிற சொல்கிறத அவங்க குடும்பத்துக்கு வந்து அவங்களுடைய பையங்க இருக்காங்க. அவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஆதரவு இருக்குது. அரசியல் சூழ்நிலை அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா ஒரு சினிமா உலகத்தை வந்து அவர் ஒரு தனி மனிதனாக போய் தான் சினிமாவை வந்து போராட்டம் பண்ணி அவர் அதில் வந்து இந்த மூஞ்சியை வச்சு நடிக்க முடியுமா அப்படிங்கிற சூழ்நிலை ஏற்படுச்சு. அதெல்லாம் அவர் கடந்து வந்து அந்த சினிமாவில் வந்து அவர் ஜெயிச்சு சினிமாவே ஒரு மாற்றம் ஏற்படுத்தினார். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளை மாதிரி தான் எல்லோரும் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவர் அவர். அவருடைய எண்ணம் வந்து ரொம்ப ஒரு பெருந்தன்மையான எண்ணம். சினிமாவில் எல்லோரும் நம்ம என்ன சாப்பிட்டா எல்லோரும் சாப்பிடணும் அப்படிங்கிற சூழ்நிலையை வகுத்தவர். பிறகு சினிமா ஒரு ஒரு ரொம்ப கீழே கடந்ததை ஒரு மேன்மை கொண்டு வந்தார். அடுத்து வந்து இன்றைக்கி பிரபலமாக இருக்கக்கூடிய நடிகர்களை வந்து அறிமுகப்படுத்தியவர் தான் விஜய். நீங்கள் வந்து விஜய் சார் இந்த மாதிரி பையனை வந்து சினிமாவில் வந்து எப்படியோ பெரிய ஆளாக்குங்க அப்படின்னா, வாங்க நாளைக்கு வாங்க ஷூட்டிங் இருக்குது, இந்த படத்தில் நடிக்கிறீங்க, அந்த படத்தில் நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப எளிமையாக எந்த உதவியை இப்படி கேட்டாலும் உடனே அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே அவர் கொண்டு வந்து சக்ஸஸ் பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் அதே விஜயகாந்தை நம்ம வந்து முதல்வர் நமஸ்காரியை போட வைக்காமல் அழகு பார்க்காம நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அதனால் கண்டிப்பாக வந்து விஜயகாந்த் அவங்க குடும்பத்தாரர்களுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்களாகி நம்ம நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்து அரசியலமைப்பில் ஒரு தலைமையை கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். இதுதான் என்னுடைய உரையை முடித்து கொள்கிறேன். మార్చి షాప్ వాళ్ళు ఈరోజు మన తమిళనాడు టైగర్ కెప్టెన్ విజయకాంత్ 1వ వర్ధంతి ఎంతో ఘనంగా ఇక్కడ సహకారాలతో అంత ఘనంగా ఈరోజు
అన్నదాన కార్యక్రమం ఎంతో అభిమానంగా చేస్తున్నారు. అతను సింధూరు పువ్వు సినిమాలో అతని మొదటి సినిమా ఎంతో వైభవంగా జరిగింది. అప్పటి నుంచి అతను అంచెలంచెలుగా ఎదిగి ఒక చీనో సినిమాలో ఒక హీరోగా గొప్ప మంచి పేరు సంపాదించుకున్నాడు. అలాగే తమిళనాడులో పేదలకి ఎంతోమందికి సహాయం చేసి ఒక మంచి నాయకుడని అంతా అనిపించుకున్నాడు. ఆ అభిమానంతో ఈరోజు మన మార్జిన్ షాప్ ఓనర్స్ అందరూ కలిసి ఇతనికి ఘన నివాళులు ఎంతో గొప్పగా 1వ వర్ధంతి జరుపుకుంటున్నాం. ఇది ప్రతి సంవత్సరము ఇలాగే ఇంకా ఘనంగా ఇంకా అన్నదానం ఎంతో గొప్పగా చేసుకుంటాము. అతని అభిమానము ఇంతమంది సంపాదించుకున్నా అంటే ఆయన ఎంత సేవ చేసి ఎంత గొప్పడో మన ప్రజలు తెలుసుకోవాలని ఈ అవకాశం ఇచ్చిన మన అందరికీ ధన్యవాదాలు. మన కెప్టెన్ విజయకాంత్ చనిపోయిన రోజు కోసం ఈరోజు అందరికీ అన్నదానం చేసి కార్యక్రమం జరుగుతుంది. మన విజయకాంత్ ఏది చేసాడో పేదవాళ్ళకి అందరికీ భోజనాన్ని పెట్టాలా, ఎవరు భోజనాలకైనా ఉండకూడదు, అందరూ బాగా ఉండాలా. ఆయన చెప్పింది మాట అదే మనం కూడా చేస్తున్నాము. ఈరోజు ఆయన కోసం అందరికీ 600 భోజనం పెట్టి ఉన్నాము. అందుకబట్టి ఈరోజు అందరికీ మాకు దేవుడిలాగా ఉండే కెప్టెన్ ఆయన కోసం నెల సంవత్సరానికి బాగా చేస్తాము. పేదవాళ్ళు అందరి బాగా ఉండాలని ఆయన చెప్పిన మాట మా తప్పము, వాళ్ళు అదే మాట పైకి మా ఉంటాము. దాన్ని మేము ఈరోజు ఆయనకి పూజ చేసి మా దేవుడిలాగా ఈరోజు పూజ చేస్తాము.